ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போற இன்ஃபர்மேஷன் 2023ல திருமலையில 2 பிரம்மோற்சவம் நடக்கிறதுக்கு இருக்கு. என்னென்ன பிரம்மோற்சவம் எந்த நாட்கள்ல நடக்க போகுது, எதனால இந்த வருஷம் 2 பிரம்மோற்சவம் வருது, ஏன்னா லாஸ்ட் இயர் ஒரே ஒரு பிரம்மோற்சவம் தானே நடந்தது, ஏன் 2023ல 2 பிரம்மோற்சவம் நடக்க போகுது, இத பத்தின சுவாரஸ்யமான முக்கியமான தகவல்களை தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். நிறைய பேர் பிரம்மோற்சவத்துல வாகன சேவை பாக்குறதுக்காக அந்த நாட்கள்ல நம்ம தரிசன டிக்கெட் எல்லாமே முன்னாடியே நம்ம புக் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்ற ஒரு பிளான்ல இருப்பீங்க. அதே மாதிரி ட்ரெயின் டிக்கெட் உங்களோட பிளானிங் எல்லாம் பண்றதுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. திருமலை பற்றின தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க பிரம்மோற்சவம் பத்தின முழுமையான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். திருமலையில நடக்கும் பிரம்மோற்சவமானது பிரம்மனை பெருமாளுக்காக எடுத்து நடத்தும் ஒரு உற்சவமா தான் கருதப்படுது. இந்த வருஷம் இந்த பிரம்மோற்சவம் 2 இருக்கு. ஒன்னு சலாக்கட்ல பிரம்மோற்சவம், இன்னொன்னு நவராத்திரி பிரம்மோற்சவம். இது ரெண்டும் சேர்ந்துதான் ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்றாங்க. புரட்டாசி மாசத்துல வரக்கூடிய திருவோண நட்சத்திரத்துல சலாக்கட்ல பிரம்மோற்சவம் முடியும். இந்த புரட்டாசி திருவோண நட்சத்திரத்தோடயே நவராத்திரியும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா 2 பிரம்மோற்சவத்தையும் சேர்த்தே ஒரே பிரம்மோற்சவமா செஞ்சிருவாங்க. ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த நவராத்திரி ஐப்பசி திருவோண நட்சத்திரத்தை ஒட்டி முடியும். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா சலாக்கட்ல பிரம்மோற்சவத்தை தனியாவும் நவராத்திரி பிரம்மோற்சவத்தை தனியாவும் பண்ணுவாங்க. 2 பிரம்மோற்சவம் 2015, 18, 20 இந்த 3 டைம் பாத்தீங்கன்னா இந்த 2 பிரம்மோற்சவங்கள் தனித்தனியா பண்ணாங்க. 2020ல ஏகாந்தமா நடந்தது. கோவிட் அப்படின்றனால பக்தர்களை அலோவ் பண்ணல, ஏகாந்தமா பண்ணாங்க. 2020 அப்புறமா 3 வருஷம் கழிச்சு இப்ப 2023ல இந்த 2 பிரம்மோற்சவம் திருமலையில நடக்கிறதுக்கு இருக்கு. 3 வருஷத்துக்கு ஒருக்காதான் இந்த மாதிரி 2 பிரம்மோற்சவம் திருமலையில நடக்கும். இந்த சலாக்கட்ல பிரம்மோற்சவம் இந்த வருஷம் எப்போ நடக்குது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். செப்டம்பர் 18ஆம் தேதியில இருந்து 26ஆம் தேதி வரைக்கும் நடக்கும் இந்த சலாக்கட்ல பிரம்மோற்சவம். நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் 14ஆம் தேதியில இருந்து அக்டோபர் 23ஆம் தேதி வரைக்கும் நடக்குது. டிடிடியோட டைரியில ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாசம் என்னென்ன நாட்கள்ல என்னென்ன ஸ்பெஷல் அப்படின்றதுல இது மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்ப நீங்க ஸ்கிரீன்லயும் பார்த்துட்டு இருக்கீங்க. இது டைரியில மென்ஷன் பண்ணிருக்கக்கூடிய டேட்டு தான். ஓகே, இந்த 2 பிரம்மோற்சவமே 9 நாள் தான் நடக்கும். ஸோ 2க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, இந்த சலாக்கட்ல பிரம்மோற்சவத்துல கொடியேற்றம் கொடியிறக்கம் இருக்கும். நவராத்திரி பிரம்மோற்சவத்துல இந்த கொடியேற்றம் கொடியிறக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்காது. அதே போல சலாக்கட்ல பிரம்மோற்சவத்துல 6வது நாள் தங்க தேர்ல மலையப்ப சுவாமிகள் மாட வீதியில உலா வருவாங்க. நவராத்திரி பிரம்மோற்சவத்துல 6வது நாள் புஷ்பக விமான சேவையில மலையப்ப சுவாமிகள் மாட வீதியில உலா வருவாங்க. ஸோ இந்த 2 சேவையும் உங்களுக்கு வித்தியாசம் இருக்கு. அதே போல சலாக்கட்ல பிரம்மோற்சவம் 8வது நாள் அன்னைக்கு ரதோற்சவம் இருக்கும். இதுவே நவராத்திரி பிரம்மோற்சவம் 8வது நாள் அன்னைக்கு தங்கத்தேர் இருக்கும். மீதி எல்லா நாட்கள் நடக்கக்கூடிய உங்களுக்கு வாகன சேவைகள் எல்லாம் சேமா தான் இருக்கும். மாட வீதியில நடக்கக்கூடிய இந்த வாகன சேவைகளை பாக்குறதுக்கு நம்ம ஸ்பெஷலா எந்த டிக்கெட்டும் புக் பண்ணிருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. மூலவர தரிசனம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மட்டும் ஏதாவது ஒரு தரிசன டிக்கெட் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். 2 பிரம்மோற்சவத்துல ஒரு பிரம்மோற்சவம் சலாக்கட்ல பிரம்மோற்சவம் செப்டம்பர் மாசமும் நவராத்திரி பிரம்மோற்சவம் அக்டோபர் மாசமும் நடக்குது. இது ரிலேட்டடா டிடிடி அபிஷியலா பிரஸ் நோட் ரிலீஸ் பண்ணுவாங்க. என்னென்ன நாளுக்கு என்னென்ன வாகன சேவை இருக்கு, என்னென்ன மாதிரி ஏற்பாடுகள் செய்வாங்க. இப்போ இலவச தரிசனத்துக்கு முன்னுரிமை கொடுப்பாங்களா, இல்ல 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுக்கு ஆன்லைன்ல ரிலீஸ் பண்ணும்போது குவாட்டா குறைப்பாங்களா, இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா, இது எல்லாமே டிடிடி சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்பெஷலான டேஸ்ல இருக்கக்கூடிய சீனியர் சிட்டிசன் டிக்கெட், இந்த மாதிரி தரிசன டிக்கெட் எல்லாம் இருக்குமா இல்லையான்றது டிடிடியோட அபிஷியல் பிரஸ் அப்டேட்ல தான் தெரியும். இது நமக்கு ஆகஸ்ட் கடைசியில இல்லைன்னா செப்டம்பர் மாசம் ஸ்டார்டிங்ல நமக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 2 பிரம்மோற்சவத்துக்கும் நீங்க போற பிளான் பண்ணிருந்தீங்கன்னா தாராளமா பிளான் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த டிடிடியில இந்த டைரியில இதுதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த 2 பிரம்மோற்சவம் பத்தின தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ செப்டம்பர் மாதம் இந்த டைரியில் கொடுத்துருக்க இந்த இமேஜில் பாருங்கள். செப்டம்பர் 18ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு அடுத்தது உங்களுக்கு 23ஆம் தேதி கோல்டன் சேரியட், அதாவது தங்கத்தேர் இருக்கும். 22ஆம் தேதி கருட சேவை இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த கருட சேவா நமக்கு இந்த பிரம்மோற்சவத்தில் வரக்கூடிய கருட வாகன சேவையாக தான் இருக்குங்க. 26ஆம் தேதி திருமலையோட ஸ்ரீவாரி பிரம்மோற்சவம் இந்த சலாக்கட்ல பிரம்மோற்சவம் முடியுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது கூடவே அடுத்து திருச்சானூர் ஸ்ரீ பத்மாவதி அம்மாவாரி பவித்ரோற்சவம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
செப்டம்பர்ல இருக்கக்கூடிய மற்ற என்ன ஸ்பெஷலான டேஸ் அப்படின்றத இதுல நீங்க வந்து பாத்துக்க முடியும். அதே போல இது வந்து அக்டோபர் மாசத்துல திருமலையோட ஸ்ரீவாரி நவராத்திரி பிரம்மோற்சவம் வந்து 14ஆம் தேதி வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க. அதுவே உங்களுக்கு 23ஆம் தேதி திருமலா ஸ்ரீவாரி நவராத்திரி பிரம்மோற்சவம் எண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கு செப்டம்பர் அக்டோபர்ல 2 பிரம்மோற்சவங்கள் வந்து நடக்குது. இதை பத்தின அஃபீஷியல் அப்டேட் எப்போ வந்தாலும் கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு ஷேர் பண்ணுவோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கமெண்ட்ஸ்ல உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இந்த 2 பிரம்மோற்சவங்கள்ல தனித்தனியா பார்ட்டிசிபேட் பண்ண அனுபவங்கள் இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்து போகணும் அப்படின்ற பிளான் பண்ணியிருக்கிறவங்களுக்கு உங்களோட கமெண்ட்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்னொரு பயனுள்ள பதிவுல சந்திக்கலாம். தேங்க்யூ.